ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பியம் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்னே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணப்பட்ட ஒரு வேலெட். உங்களோட கேஷ்பேக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக எக்ஸ்சேஞ்சில் இல்லாமல் தனியாக ஏதாவது வேலெட்டில் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மெட்டாமாஸ்க் அதாவது அதர் டிசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து வேலெட்ஸை வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பியம் வேலெட். ஸோ அந்த கேஸ்பியம் வேலெட் பற்றின வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த கேஸ்பியம் வேலெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டெஸ்ட் வாலெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டெஸ்ட் வாலெட் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு, ஸோ இப்போ தான் வந்து வாலெட் வந்து நான் பிகினராக இருக்கேன். ஸோ வாலெட் வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியாதுன்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் தேவைப்படும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு iOS யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஸ்டோர் தேவைப்படும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பியம் வேலெட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஓகே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்பியம் வேலெட். ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங்ஸே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நியூ வேலெட் ஆர் இம்போர்ட் வேலெட்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கேஸ்பியம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ்பியம் வேலெட் வச்சிருந்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ வேலெட்டை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வேலெட் நேம் கிடைக்கும். நான் வந்து ஏதாவது ஒரு வேலெட் நேம் வச்சுக்கிறேன். ஸோ பிகே அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன் வேலெட் நேமை. ஸோ வேலெட் நேம் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலெட் நேம் வச்சதுக்கப்புறம் ரெக்வயர் பாஸ்வேர்ட் டு செட் ஆஃப் த வேலெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு தேவைப்படுது. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கீஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ஃபேஸ் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீக்ரெட் ஃபேஸ் கீஸ் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் கீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இந்த ஃபேஸ் கீஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வேலெட்டை வந்து திரும்பி வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக அந்த கீஸை ஃபுல்லாக நோட் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ செக்யூராக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து வேலெட்டை வந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணுறாலும். ஸோ நான் வந்து ஏன் இதை வந்து உங்களுக்கு ஓப்பனாக காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு கேஸ்பியம் வேலெட் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு புது டிவைஸில். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ காஸ்பா வந்து கரெக்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவ்வளோதான் சிம்பிள் வேலெட் கைஸ். நம்ம இதுக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes கூட ஆயிருக்காது நம்மளுக்கு இதை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்லையோ இல்லை பினான்ஸ் கிடையாது, வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் காஸ்பா வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதில் வந்து ரிசீவ் அமைக்கிட்டு ஸோ இந்த அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காஸ்பா வந்து இதில் சென்ட் பண்ண போகிறேன்றது கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு 1000 காஸ்பா சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ 1000 நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து அட்ரஸ் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸ் காப்பிடுன்ற மெசேஜ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இல்லை நீங்கள் QR கோடை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஸோ அது உங்களோட கன்வீனியன்ட் தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பா நெட்வொர்க்கை சூஸ் பண்ணி அங்கேருந்து வந்து சென்ட் பண்ணணும் இங்கே. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறதும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம வந்து இப்போ யாருக்காவது அமௌண்ட் ஒரு 1000 காஸ்பா சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெபாசிட்டில் அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து போயிட்டு டெபாசிட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ டெபாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பா இருக்கும். ஸோ அந்த காஸ்பாவோட வாலெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுட்டீங்கன்னா ஜஸ்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து சென்ட் நம்பிக்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் கைஸ். இது வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் பே பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தான் காஸ்பா கொண்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பா நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 காஸ்பா கேட்டாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 10 காஸ்பா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees. நீங்கள் ஒரு 1000 இல்லை 2000 காஸ்பாவோ சென்ட் பண்ணால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 காஸ்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக பிடிப்பாங்க. ஸோ அதையும் வந்து இஷ்யூஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 1000 காஸ்பா கொண்டு வரீங்கன்னா ஒரு 1020 இல்லை 1030 காஸ்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மை ஃபினான்ஷியல் அட்வைஸ் கைஸ். ஸோ இது உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு வந்து எதில் வச்சிருக்கிறது வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.